வணக்கம். இன்றைக்கி நாம் ரிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரேம்வொர்க்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரேம்வொர்க்கை யூஸ் பண்ணி நம்ம அழகான ஒரு இன்ட்ராக்டிவ் வெப் அப்ளிகேஷனை பியூர் பைத்தனில் நம்மளால் டெவலப் பண்ணிட முடியும். அதாவது பியூர் பைத்தன்னா நீங்கள் பைத்தன் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறீங்க. நீங்கள் வேறு எந்த லாங்குவேஜையும் நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ சாதாரணமாக ஒரு வெப் அப்ளிகேஷன் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு HTML தெரிஞ்சிருக்கணும், CSS தெரிஞ்சிருக்கணும், ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சிருக்கணும், அல்லது ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரேம்வொர்க் தெரிஞ்சிருக்கணும். ஆனால் இதில் நீங்கள் எதுவுமே தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு பைத்தன் மட்டும் தெரிஞ்சால் போதும். அதே போல் இது ரொம்ப ஈஸியாக இருக்குது படிக்கிறதுக்கு. ஒரு அப்ளிகேஷனை ஒரு சில நிமிடங்கள்லேயே நம்மளால் டெவலப் பண்ணிட முடியும். இது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக அதை நம்ம யூஸ் பண்ணிட முடியும். அது சாதாரண அப்ளிகேஷன்லேருந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் அட்வான்ஸ்டு யூஸ் கேஸ் வரைக்குமே நம்மளால் இதை ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணிட முடியும். அதாவது இந்த ஃப்ரேம்வொர்க்கில் நம்ம சின்ன ஒரு டேட்டா சயின்ஸ் அப்ளிகேஷன்லேருந்து ஒரு லார்ஜ் அப்ளிகேஷன் சொல்லக்கூடிய இந்த மல்டி பேஜ் வெப்சைட்ஸ் இது எல்லாமே நம்ம இதில் டெவலப் பண்ணிட முடியும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரிஃப்ளெக்ஸோட ஹோல் சைட்டு முழுவதுமே இந்த ரிஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணி தான் அவங்க பில்ட் பண்ணி டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. இப்போ மற்ற அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய பேட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டிஃப்ரெண்ட் டூல்ஸ், பஞ்ச் ஆஃப் டிஃப்ரெண்ட் டூல்ஸ் எல்லாம் நம்ம அதோட இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் ரிஃப்ளெக்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது யூசர் இன்டர்ஃபேஸாக இருக்கலாம், இல்லை சர்வர் சைடு லாஜிக்காக இருக்கலாம், இல்லை டிப்ளாய்மெண்ட்டாக இருக்கலாம். எல்லாமே ஒரே இடத்துல நமக்கு பண்ணிட முடியும். பைத்தனில் இந்த ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்காக நான் நிறைய ஃப்ரேம்வொர்க்ஸை பார்த்துருந்தேன். அதில் எனக்கு இந்த ரிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கொடுக்குறதா இருக்குது. அதனால் இந்த ரிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிற இந்த காணொலியை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். வாங்க நம்ம ரிஃப்ளெக்ஸ் ஃப்ரேம்வொர்க் பற்றி இன்னும் பல விஷயங்களை பார்ப்போம். அடுத்தபடியாக நம்ம ரிஃப்ளெக்ஸை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு நீங்கள் ரிஃப்ளெக்ஸோட டாக்குமெண்டேஷன் இதில் போய்க்குங்க. இன்ஸ்டலேஷன் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக இருக்கும். இதுக்கு முதலாவதாக நம்ம பண்ணக்கூடியது ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கங்க. ஒரு ப்ராஜெக்ட் ஃபோல்டர் உங்களோட எந்த நேமில் க்ரியேட் பண்ணுமோ அப்படி ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்கங்க. அப்புறம் அந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் போய்க்குங்க. அப்புறம் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டு க்ரியேட் பண்ணிங்க. அந்த ஃபோல்டருக்குள்ளே ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டு, அது பைத்தனோட விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியலன்னா நம்ம அதை பற்றி ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கோம். நீங்கள் அந்த காணொலியை ரெஃபர் பண்ணிக்கங்க. ஸோ அந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அதை ஆக்டிவேட் பண்ணிடுங்க. ரிஃப்ளெக்ஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பிப் இன்ஸ்டால் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், இது இன்ஸ்டால் ஆகிக்கும். அதே போல் நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ரிஃப்ளெக்ஸ் இனிட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ப்ராஜெக்ட் நமக்கு இனிஷியலைஸ் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் இனிஷியலைஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ரிஃப்ளெக்ஸை ரன் பண்ணிக்கலாம். ரிஃப்ளெக்ஸ் ரன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் ரன் ஆயிரும். டிஃபால்ட்டாக 3000 அப்படிங்கிற ஒரு போர்ட் எடுத்துக்கும். ஸோ நம்ம இப்போது சொன்ன எல்லா கமாண்ட்ஸையும் நம்ம நேரடியாகவே எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஸோ முதலாவதாக நம்ம டைரக்டரி க்ரியேட் பண்ணணும். ரிஃப்ளெக்ஸ் யூடியூப் அப்படிங்கிற ஒரு டைரக்டரி நான் க்ரியேட் பண்ணுறேன். அப்புறம் அந்த டைரக்டரிக்குள்ளே நம்ம மூவ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட், ரெண்டாவது ஸ்டெப் நம்ம ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இப்போ நான் ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணுறேன். பைத்தன் 3, அதாவது பைத்தன் 3.12 என்கிட்ட இருக்குது. அதனால் நான் பைத்தன் 3ன்னு போடுறேன். அதுதான் அலியாஸாக இருக்குது. ஸோ -m இது எந்த நேம் ஆஃப் த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட், இதை VENVன்னு வச்சுக்கிறோம். ஸோ அப்படி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தபடியாக அந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ அதுக்கு சோர்ஸ்னு ஒரு கமாண்ட் இருக்குது. சோர்ஸ் VENV bin activate அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டு ஆக்டிவேட் ஆயிரும். இங்கே பாருங்கள், இங்கே VENVன்னு வந்துருச்சு. அப்படின்னா இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டு நமக்கு ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்தபடியாக நம்ம ரிஃப்ளெக்ஸை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதாவது ரிஃப்ளெக்ஸ் சம்மந்தப்பட்ட பேக்கேஜஸ் இது எல்லாத்தையுமே நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பிப் அப்படிங்கிற பேக்கேஜ் இல்லையா யூஸ் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ பிப் இன்ஸ்டால் ரிஃப்ளெக்ஸ் இந்த கமாண்ட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணால் போதும். அதை காப்பி பண்ணிக்குவோம், அதை நம்ம பேஸ்ட் பண்ணிக்குவோம். இப்போ நீங்கள் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ரிஃப்ளெக்ஸ் இன்ஸ்டால் ஆகிடும்.
இது சில நொடிகள் எடுக்கும். இப்போ நமக்கு ரிஃப்ளெக்ஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரிஃப்ளெக்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு ப்ராஜெக்டை இனிஷியலைஸ் பண்ணணும். அதுக்கு வந்து ரிஃப்ளெக்ஸ் இனிட் அப்படிங்கிறது தான் அதோட கமாண்ட். ஸோ நம்ம இந்த கமாண்ட் இப்போ கொடுக்குறோம். இது ப்ராஜெக்டை வந்து இனிஷியலைஸ் பண்ணிடும். இது சில கேள்விகளை கேட்கும். நம்ம உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து blank டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணணுமா, அதாவது மினிமல் டெம்ப்ளேட், இல்லை ஒரு டேஷ்போர்டு ஆல்ரெடி இருக்கக்கூடிய டேஷ்போர்டு வித் டேபிள் கிராப்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த மாதிரியான டெம்ப்ளேட் வேணுமா அப்படின்னு கேட்கும். நம்ம வந்து நார்மலாக டிஃபால்ட்டாக என்ன கொடுக்குதோ அதையவே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், அதாவது blank. ஸோ இப்போ நமக்கு நம்மளோட ப்ராஜெக்டும் நல்லபடியாக இனிஷியலைஸ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நேரடியாக நம்ம ப்ராஜெக்டை ரன் பண்ணி பார்ப்போம். அதுக்கு வந்து ரிஃப்ளெக்ஸ் ரன் அப்படின்னு கொடுத்திங்கன்னா போதும். பாருங்கள், அது ஸ்டார்டிங் த ரிஃப்ளெக்ஸ் ஆப் அப்படின்னு சொல்லுது. தேவையான ஃப்ரண்ட் எண்டு, அதுக்கு உண்டான பேக்கேஜஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆயிரும். இப்போ சொல்லிருச்சு ஆப் இஸ் ரன்னிங் அட் லோக்கல் ஹோஸ்ட் 3000 அப்படின்னு நமக்கு சொல்லிடுச்சு. ஸோ இப்போ இதை காப்பி பண்ணுவோம். நம்மளோட ப்ரௌசரில் போய்ட்டு இதை பேஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் என்ட்ரு ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த யூஆர்எல்ல, லோக்கல் ஹோஸ்ட் 3000ல். ஸோ இப்போ நமக்கு நம்மளோட ரிஃப்ளெக்ஸ் ரன் ஆகிட்டுருக்கு. அடுத்து இதில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் என்ன, இதில் ஒவ்வொரு ஃபைலும் எதை பற்றி சொல்லுது, இதை எப்படி கான்ஃபிகர் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம அடுத்தபடியாக பார்க்க இருப்பது இந்த ப்ராஜெக்ட் டைரக்டரி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். அதுக்கு நீங்கள் விஷுவல் கோட் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கங்க. உங்களோட ப்ராஜெக்ட் டைரக்டரி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் ஃபோல்டர் அப்படின்னு கொடுங்க. உங்களோட ப்ராஜெக்ட் டைரக்டரி ஸ்ட்ரக்சர் நீங்கள் என்ன நேமில் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே ரிஃப்ளெக்ஸ் யூடியூப்னு கொடுத்ததுனால நான் அதையே சூஸ் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ண போகிறேன். இந்த ரிஃப்ளெக்ஸ் யூடியூப் இந்த ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெப் அப்படின்னு ஒரு .web அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்குது, அசெட்ஸ் இருக்குது, ரிஃப்ளெக்ஸ் யூடியூப் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ப்ராஜெக்டோட நேம் நம்ம ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருந்தோம். அதே நேம்லேயே வந்து உள்ளே நமக்கு ஒரு டைரக்டரி இருக்குது. அப்புறம் இது விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் டைரக்டரி, அப்புறம் ஜிட் இக்னோர், ரெக்யர்மெண்ட்.txt, அப்புறம் ரிஃப்ளெக்ஸோட config.py. ஸோ இப்போ இந்த ஒவ்வொன்றை பற்றியும் நம்ம விரிவாக இப்போ பார்க்கலாம். முதலாவதாக இந்த .web அப்படிங்கிற டைரக்டரியை பார்ப்போம். இந்த டைரக்டரி வந்து இது ஒரு கம்பைல்டு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த டைரக்டரி நம்ம எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட்டு லேட்டர் ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு டீபக்கிங் பர்பஸ்க்காக அங்கே வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது மிகவும் நல்லது. இப்போ நம்ம .webக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபோல்டர்ஸ், அதாவது பேஜஸ் அப்படிங்கிற ஃபோல்டரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதாவது ஒவ்வொரு ரிஃப்ளெக்ஸ் பேஜும் வந்து அது கம்பைல் ஆகி அதுக்கு ஒரு ஜேஎஸ் ஃபைல் வந்து உருவாகும். அந்த உருவாகக்கூடிய ஜேஎஸ் ஃபைல் எல்லாம் வந்து இந்த .webக்குள்ளே இருக்கக்கூடிய பேஜஸ்க்குள்ளே தான் வந்து இருக்கும். அடுத்தது நம்ம இந்த அசெட் ஃபோல்டர்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த அசெட் டைரக்டரி அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு ஸ்டாட்டிக் அசெட்ஸ், அதாவது ஃபைல்ஸை வந்து பப்ளிக்கெல்லாம் அவைலபிளாக நம்ம பண்ணும்போது அந்த ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு இமேஜாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபாண்ட்டாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஃபைல் கூட இருக்கலாம். இதை வந்து நீங்கள் டைரெக்டாக இந்த அசெட்ஸ்குள்ளே போடும்போது நீங்கள் நேரடியாக அதை வந்து உங்களால் அசெட்ஸ்குள்ளே இருக்கிறத வந்து உங்களால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தபடியாக அந்த ரிஃப்ளெக்ஸ் யூடியூப் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, இது வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம அதை இனிஷியலைஸ் பண்ணும்போது எந்த டைரக்டரி நேமில் க்ரியேட் பண்ணமோ அதே நேமில் வந்து நம்மளோட அப்ளிகேஷனும் ஆப்பும் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இங்கே தான் நம்மளோட அப்ளிகேஷனோட லாஜிக் அது எல்லாத்தையும் நம்ம எழுத போகிறோம். ரிஃப்ளெக்ஸ் யூடியூப்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே ரிஃப்ளெக்ஸ் யூடியூப்.py அதே நேமில் பாருங்கள் இங்கே க்ரியேட் ஆகிருக்கும். இதுதான் இந்த ஃபைலை தான் நம்ம வந்து மாடிஃபை பண்ணி கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். அதை நம்ம அடுத்து நம்ம பார்ப்போம். அதான் இந்த ரிஃப்ளெக்ஸ் யூடியூப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, இதுதான் வந்து மெயின் ப்ராஜெக்ட். அதுதான் இந்த மெயின் ப்ராஜெக்டோட டைரக்டரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து ரிஃப்ளெக்ஸோட கன்ஃபிகரேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா இதை வந்து உங்களோட அப்ளிகேஷனை கன்ஃபிகரேஷன் பண்ணுறதுக்கு இந்த ஃபைல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிஃபால்ட்டாக இதுக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த கன்ஃபிகரேஷனை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து வரக்கூடிய வகுப்புகளில் வந்து நம்ம அதை பற்றி நம்ம விவரமாக பார்ப்போம். இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்டில் டிஃபால்ட்டாக நமக்கு ஃப்ரண்ட் எண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த ரிஃப்ளெக்ஸ் யூடியூப்குள்ளே ரிஃப்ளெக்ஸ் யூடியூப்.py அப்படிங்கிற ஃபைலு. ஸோ இந்த ஃபைலை நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணுவோம். இப்போ
இப்போ நம்ம உதாரணத்துக்கு இங்கே இருக்கக்கூடியது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். இல்லை தேவையில்லாத எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம். நம்ம முதல்ல வந்து ஒரு சிம்பிளாக ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் நீங்கள் முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியது, இந்த ரிஃப்ளெக்ஸுங்கிறத வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அதை ஆர்எக்ஸ்ன்னு சொல்லி நம்ம ரெஃபர் பண்ணுறோம். ஆர்எக்ஸ் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணுறோம். ஸோ எங்கெல்லாம் ரிஃப்ளெக்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணுமோ ஆர்எக்ஸ் டாட் அப்படின்னு போடலாம். உதாரணத்துக்கு ரிட்டர்ன் ஆர்எக்ஸ், நீங்கள் டாட்டுன்னு கொடுத்ததே பாருங்கள், அதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் நமக்கு வந்து இங்கே கிடைக்குது. ஸோ இப்போ உதாரணத்துக்கு பாக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், ஆர்எக்ஸ் டாட் பாக்ஸ். ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட் கொடுக்கலாம். ஸோ அதுக்குள்ளே நான் ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன். வெல்கம் டு ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ரன் பண்ணுறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ரிஃப்ளெக்ஸ் ரன்னு கொடுத்தீங்கன்னா போதும். இது பை டிஃபால்ட்டாக வந்து 3000 அப்படிங்கிற போர்ட்டில் வந்து ஓப்பன் ஆகும். அது டு யூ வாண்ட் த அப்ளிகேஷன் பைத்தன் ஆப் டு அக்செப்ட் த இன்கமிங் நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் அலோவ் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம ப்ரௌசரில் பார்ப்போம். லோக்கல் ஹோஸ்ட் :3000 நம்ம என்டர் ப்ரெஸ் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கொடுத்த வெல்கம் டு ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கோம். அது நமக்கு இங்கே கிடச்சிருச்சு. ஸோ நம்ம முதல் ப்ரோக்ராமை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறோம். இந்த ரிஃப்ளெக்ஸ் வந்து எவ்வளவு ஈஸியாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சில ஒரு பேசிக் காம்போனன்ட்ஸ் வந்து நம்ம மாற்றி பார்ப்போம், என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஆர்எக்ஸ் டாட் பாக்ஸ்ன்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம். அதுக்குள்ளே வெல்கம் டு ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது இங்கே வந்திருக்கு. ஸோ இப்போ இதுவே வந்து ஒரு சென்டரிங் பண்ணணும்னு வச்சுங்களேன். இப்போ ஆர்எக்ஸ் டாட் சென்டர். ஸோ இப்போ இந்த சென்டருக்குள்ளே இதோட பாக்ஸை நீங்கள் கொண்டாந்தீங்கன்னா, இப்போ நான் அதை சேவ் பண்ணுறேன். பாருங்கள், இது வந்து சென்டர் ஆயிடுச்சு. இப்போ இதே இந்த பாக்ஸ் நீங்கள் சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ இதுக்குள்ளேயே வந்து நம்ம வேறு பாக்ஸ் மட்டும் இல்லை, இப்போ டெக்ஸ்ட்டு கூட கொடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த பாக்ஸு அது பக்கத்தில் இன்னொரு டெக்ஸ்ட்டு கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், ஆர்எக்ஸ் டாட் டெக்ஸ்ட். ஸோ இப்போ ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் அதை சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ எரர் சொல்லுது, பெர்ஹாப்ஸ் யூ ஃபர்காட் அ கமா. ஸோ அப்போது இது ஒரு காம்போனண்ட், இந்த பாக்ஸுங்கிறது ஒரு காம்போனண்ட்டு. இப்போ அடுத்து ஒரு காம்போனண்ட் வந்து இந்த சென்டருக்குள்ளே எழுதியிருக்கேன். அப்போது இந்த காம்போனண்ட்லேருந்து இந்த காம்போனண்ட்டை பிரிக்கிறதுக்காக நம்ம கமா கொடுக்கணும். கமா கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த வெல்கம் டு ரிஃப்ளெக்ஸ்னு வந்துருச்சு. நம்ம கொடுத்துருந்த ஹலோ வேர்ல்டும் நமக்கு இங்கே வந்துருச்சு. இப்போது நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கூட கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு பார்டர் கொடுத்துக்கலாம், இல்லை ஒரு விட்த்து கொடுத்துக்கலாம், ஒரு சைஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த சென்டர் அப்படின்னு சொல்லி இந்த சென்டருக்குள்ளே தான் வந்து இதெல்லாம் வச்சுருக்கோம். இந்த பாக்ஸையும் ஆர்எக்ஸ் டெக்ஸ் இது ரெண்டையுமே வச்சுருக்கோம். இப்போ நான் ஒரு சின்ன பார்டர் கொடுத்து பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து பார்டர் ரேடியஸ்னு ஒன்று இருக்குது. இதை வந்து எவ்வளோ பிக்சல்னு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து 15 பிக்சல்னு வச்சுக்கலாம். இப்போ பார்டர் வித் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இதை வந்து திக்குன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம அதை சேவ் பண்ணுவோம். இப்போது எகெயின் நம்ம இதில் கமாவை மிஸ் பண்ணியிருக்கிறோம். பார்த்திங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு கமாவை மிஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த எரர் மெசேஜஸ் கூட ரொம்ப க்ளீனாக இருக்கும். அதனால் நமக்கு ஒரு எரர் வந்ததுன்னா அதை என்னன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் அதை சேவ் பண்ணுறேன். பாருங்கள், இதை சுற்றி ஒரு பார்டர் வந்திருக்கு, நம்ம கொடுத்துருக்குற திக்னஸில் வந்திருக்கு. ஸோ ஒரு காம்போனண்ட் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆர்எக்ஸ் டாட் அப்படின்னு போட்டிங்கன்னா எந்த காம்போனண்ட்டோ அந்த காம்போனண்ட்டை கூப்பிட்டு அந்த காம்போனண்ட்டுக்கு என்ன பெராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணணுமோ பண்ணிட்டோன்னா நம்ம வெப் பேஜில் அதை கொண்டாந்துட முடியும். இது ரொம்ப எளிமையாக இருக்குது. இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இனி வரக்கூடிய வகுப்புகளில் வந்து இன்னும் இதை பற்றின ஒவ்வொரு காம்போனண்ட்டை பற்றினும் டீட்டெயிலான விஷயங்களை பார்ப்போம். அதே போல் இதை வச்சு நம்ம ஒரு ப்ராஜெக்ட்டும் நம்ம இதில் செய்வோம். அப்போ தான் நமக்கு அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் எல்லாமே வந்து நல்லபடியாக நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்கள். யார் படிக்கணுங்கிற விருப்பம் இருக்கோ அவங்களுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எப்போல்லாமே வந்து புதுசாக ஒரு வீடியோவை நம்ம போடுறோமோ அப்போ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அது நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லி அதை தெரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நன்றி.